விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு விஜயரங்கன் மதனகோபால் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஜிப்சம் போட்டால் வேம் தேவை இல்லையா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜிப்சம் போட்டால் நம்ம வேம் போட வேண்டியது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நல்ல அருமையான கேள்வி. அவங்க எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஜிப்சம் அதுவுமே நீங்கள் சத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுக்கும். அதில் கால்சியம் சல்ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி வேம் போட்டால் அதுவுமே வேர் வழியாக வேரில் ஒட்டிட்டு அந்த ஃபங்கஸ் அந்த வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வேரில் இருந்து ஒட்டிட்டு அதுலேருந்து சத்துக்களை எடுத்து கொடுக்கும். மண்ணில் உள்ள சத்துக்கள். அப்போ இரண்டுமே மண்ணில் உள்ள சத்துக்கள் தான் எடுத்து கொடுக்குது. அப்போ ஏதாவது ஒன்று ஜிப்சம் போட்டால் வேம் போட வேண்டியது இல்லையா, இல்லைன்னா வேம் போட்டால் ஜிப்சம் போட வேண்டியது இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நல்ல கேள்வி. அதாவது பொதுவாக இது அப்படி கிடையாது. இதனுடைய வேலை ஃபங்க்ஷன் வேறு. ரெண்டுமே செய்யக்கூடிய வேலை சத்துக்களை எடுத்து கொடுக்குறதுன்றது கரெக்ட் தான். ஆனால் இரண்டினுடைய ஃபங்க்ஷனுமே வேறு வேறு. அது வேரில் ஒட்டி இருந்து சத்துக்களை எடுத்து கொடுக்குது. இது அந்த மண்ணில் போய் சேர்றதுனால அந்த மண்ணிலேருந்து சத்துக்களை எடுத்துக்கூடிய தன்மைக்கு அந்த மண்ணை மாற்றுது பிளான்ட்டை. அது மாதிரி பிளான்ட்டில் எடுத்து கொண்டதுக்கப்புறம் கூட அந்த பிளான்ட்டிலேருந்து, அதாவது ஜிப்சம் பிளான்ட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது அந்த பிளான்ட்டினால் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் மண்ணிலேருந்து சத்தை எடுத்துக்கக்கூடிய தன்மைக்கு அந்த மண்ணு மாற்றப்படுது. அந்த பிளான்ட்டும் சத்தை எடுத்துக்கூடிய மாதிரி மாறுது. அதாவது ஒரு பயிரை விதைத்ததுலேருந்து ஒரு 15வது நாள் அளவில் நம்ம வேமை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வேம் அந்த வேரினுடைய பகுதிகளில் ஒட்டிக்குது. அந்த வேரில் ஒட்டிட்டு தொடர்ச்சியாக அந்த வேரை சுற்றி உள்ள மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த வேம் பார்க்குது. அது மாதிரி அந்த வேர்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் மூலமாக தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு அது அந்த வேம் வளர்ச்சி அடையுது. இது ரெண்டுமே நடந்துகிட்ருக்கு. இது எப்படின்னா, அந்த பயிர் அறுவடை வரைக்கும் கூட இது இந்த செயல்பாடு நடக்கும். ஆனால் இதே ஜிப்சம் எப்படின்னா, அந்த மண்ணினுடைய தன்மையை மாற்றுது. முதல்ல அந்த மண்ணில் மண்ணினுடைய கால்சியம் சல்ஃபேட் போகும்போது மண் கொஞ்சம் புலப்பழப்பாகுது. சாயில் ஏரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மண்ணில் உள்ள அந்த காற்று ஊடுருவக்கூடிய தன்மை, சாயில் ஏரேஷன். அந்த காற்று மண்ணில் போகக்கூடிய தன்மை புலப்பழப்பு அதிகமாகுது. காற்றில் அந்த மண்ணில் காற்று போகக்கூடிய தன்மை, காற்று ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை அதிகமாகிறதுனால மண் வளம் பெருகுது. மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வேர்கள் சுவாசிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வேர் வளர்ச்சி நன்றாக இருக்குது. அந்த மாதிரி இது இரண்டையுமே நீங்கள் போடுறது நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து போடக்கூடாது. அது முக்கியமான விஷயம். இது கால்சியம் சல்ஃபேட் அப்படின்றதுனால இதில் சம் கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கும். அதனால் ஒரு கால்சியம் சல்ஃபேட்டு நம்ம இந்த ஜிப்சம் போடுறது ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக நம்ம வேம் போடலாம், அல்லது 5 நாட்களுக்கு பிறகு வேம் போடலாம். ஏன் அப்போ பாதிக்காதா அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டையும் போடும்போது ஒரு 5 நாள் இடைவெளி போதுமா, அப்போ அந்த மண்ணில் அந்த எஃபெக்ட் இருக்காதுன்னா அது நம்ம ஆல்ரெடி மண்ணில் அப்ளை பண்ணிடுறோம். உதாரணம் ஜிப்சத்தை மண்ணில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு கெமிக்கல் உரத்தை மண்ணில் அப்ளை பண்ணிடுறோம், அல்லது ஒரு ஃபங்கிசைட், ஒரு பூஞ்சான கொல்லி, ஒரு நோய் மருந்தை மண்ணில் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணி 5 நாட்களுக்கு உள்ளாக அது மண்ணில் போய் செட்டில் ஆகிடுது. மண்ணில் அது பரவிடுது. அதனுடைய வீரியம் நன்றாக குறைந்து விடுகிறது. அல்லது மண்ணினுடைய முழுமைக்கும் அவ்வளோ தூரம் அது பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. அதனால் நம்ம அதுக்கப்புறம் வேம் அப்ளை பண்ணும்போது, ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் அப்ளை பண்ணும்போது அது அதிக அளவில், பெரிய அளவில் வேமுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வேமையும் ரசாயன உரங்களையும் சேர்த்து போடுவதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். வேம் மற்றும் ரசாயன உரங்களை சேர்த்து போடுறதை நம்ம தவிர்க்கலாம். அது மாதிரி ஒரு 5 நாள் இடைவெளியில் போடலாம் நம்ம தாராளமாக. நிறைய பேர் இப்போ புது கம்பெனியில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். புது கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கம்பெனியில் எங்களுடைய வேமை நீங்கள் சேர்த்தே போடலாம். அது ஆல்ரெடி ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது. அதனால ரசாயன உரங்களோட சேர்க்கும்போது இந்த வேமுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம வேமை பயிர் வச்சதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து 20 நாள் கழித்து நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஒரு சில தினங்களுக்குள்ள அது அந்த வேரில் போய் வார்ம் ஆயிடும். வேரில் போய் ஒட்டி கொண்டு அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் உரங்கள் போடும்போதோ, அல்லது கெமிக்கல் மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதோ அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. வேம் ஆல்ரெடி அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அது அங்கே போய் அந்த வேரில் ஒட்டி கொண்டு வளர்ச்சி அடைய ஆரம்பித்து விடும். அதுக்கு பிறகு அதனால் அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அது மாதிரி ரசாயன உரங்களை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து போடும்போது அந்த ரசாயன உரங்களுடைய தன்மை மண்ணில் போய் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கும். அந்த ரசாயனத்தினுடைய பவர் குறைந்திருக்கும். அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது இது எந்த விதத்துலையும் பாதிக்காது. அது மாதிரி நண்பர் கேட்ட மாதிரி இந்த வேனுடைய ஃபங்க்ஷன்ன்றது வேரில் ஒட்டி கொண்டு தொடர்ச்சியாக சத்தை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி இந்த ஜிப்சம் அப்ளை பண்ணும்போது மண்ணினுடைய தன்மையை மாறுது.
ஸோ நீங்கள் ஜிப்சம் அப்ளை பண்ணும்போது வேம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்ளை பண்ண வேணாம். ஆனால் அதே பயிருக்கு நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக அப்ளை பண்ணுவது உங்களுடைய பயிர் வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குறைந்த செலவிலான டெக்னாலஜி. ரெண்டுமே வந்து அதிகப்படியான செலவுகள் இல்லாமல் குறைந்த செலவுலேயே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ அதனால் வந்து இரண்டையும் நம்ம தனித்தனியாக அப்ளை பண்ணுவதன் மூலமாக நீங்கள் அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும். மேலும் மண் வளத்தையும் மேம்படுத்த முடியும். குறைந்த உரச்செலவில் வந்து நீங்கள் அதிகப்படியான மகசூலும் அதிக லாபமும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இரண்டையுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. வேம் போட்டாலும் நீங்கள் வந்து ஜிப்சம் போடலாம், ஜிப்சம் போட்டாலும் வேம் போடலாம். போடுவதன் மூலமாக உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும். ஸோ நண்பர் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்த்தோம். மேலும் உங்களுக்கு விவசாய தொழில்நுட்பங்கள் சார்ந்த, உர நிர்வாகம் சார்ந்த, புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த அல்லது விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் பூச்சி கட்டுப்பாடு சார்ந்த வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு தேவையான ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் வந்து போட்டிருக்கேன். 250 வீடியோ பக்கம் போட்டேன். அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதை வந்து நீங்கள் வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பல புதிய தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறக்கூடிய நிறைய தொழில்நுட்பங்கள் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம், இந்த சேனலில் வந்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து பயனடைங்க. உங்களுடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு புதிய தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.